வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025, இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் காலையில் தொடங்கும் பொழுது கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதன் பிறகு சந்திரனுடைய மாற்றம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திற்கு மதியம் 12:43 ராசி மாற்றம், நட்சத்திர மாற்றம், மக நட்சத்திரத்தில் சந்திரன் மாற்றம் அடைய இருக்கிறார். இதுதான் கோச்சார சந்திரனுடைய நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த பதிவில் நம்ம பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று பகல் மணிக்கு பிறகு சந்திரனுடைய சாரம், சந்திரனுடைய இணைவு எல்லாமே கேதுவுடன் இருக்கக்கூடிய நிலை, 6ஆம் வீட்டோடு இருக்கக்கூடிய நிலை. இவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். ஆரோக்கியத்திலும் சிறிது மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலை. திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் சிறிது பார்த்து கொள்வது இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள். முக்கியமான தொழில் விஷயங்களுக்கு, பணியில் உள்ள முக்கியமான விஷயங்களை இன்று மேஷராசி காலையிலேயே முடித்து கொள்வது ஒரு நல்ல நிலை. காரிய வெற்றிக்கு ஒரு உதவக்கூடிய பலனாக இருக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு காலை நேரத்தில் இவங்களுக்கு பணிச்சுமையாக இருக்கலாம். சந்திரன் இன்று இவங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை காலையில் இருப்பது ஒரு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதனுடைய ஆயில்யத்தின் தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக பணிச்சுமை அலைச்சல்களாக சில ஒரு அசதியான நிலையாக இருக்கும். மதியத்திற்கு பிறகு இவங்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்றமான நிலையாக இருக்கும். பணி தொழில் எல்லா இடத்திலும் சரி, வீட்டிலுமே இவங்க பேச்சில் சற்று நிதானமாக கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உணவிலும் அதே நிலையில் இவங்க எச்சரிக்கையாக இருப்பது, அக்கறையாக இருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பாதுகாப்பு. ஆரோக்கியத்தில் சிறிது அலட்சியம் இல்லாமல் இருப்பது இவங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று 12 மணி மதிய நேரம் உணவு நேரம் வரை மதியம் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக ராசிநாதன் சாரத்தில் இருப்பது முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியான நிலையாக இருக்கும். அதனால் முக்கியமான விஷயங்களை காலை நேரத்திலேயே நீங்கள் இன்று பணி தொடங்கிய உடனே முக்கிய வேலைகளை முடித்து கொள்வது நல்ல நிலை. மதியத்திற்கு பிறகு சில தடங்கல்களையும் ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடிய நிலையாக இழுபறியாக இருக்கலாம். விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு ஓவராலாக இன்றைய ஒரு சின்ன கேதுவுடைய தடைக்கு ஒரு பரிகாரமாக அமையும். ஆனாலும் அதிர்ஷ்டத்தால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் இவர்களுக்கு. இடமாற்றம் தொடர்பாக, பணி மாற்றம் தொடர்பான நல்ல பலன்கள், லாங் டிராவல்ஸ் இதெல்லாம் சம்பந்தப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்று இவங்களுக்கு மேன்மையான பலன்கள். மாணவ மாணவிகளுக்கு மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு ஏற்றமான நாளாக இன்று அமையும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு இன்று முழுவதுமாகவே சந்திரன் ராசியில் ஆயில்யத்தில் இருந்தாலும் சரி, பகல் மணிக்கு பிறகு மதியம் உணவுக்கு பிறகு இவங்களுடைய 2ஆம் வீட்டில் கேது சாரத்தில் மகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இடமாற்றம், சில அலைச்சல்கள், தவிர்க்க முடியாத பிரயாணங்களால் சில ஒரு சோர்வான நிலையாக இருக்கும். தொடர்ந்து இவங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நிலையாகவே கிரகங்கள் காட்டுகிறது. இன்றைய ஒரு நிலை பிரயாணங்கள், அலைச்சல்கள் எல்லாமே தொழில் பணிக்காக இருக்கக்கூடிய நிலையாக ஜாதகர்களுக்கு அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல அமையும். ஆனாலும் பணி, வருமானம், தொழில் லாபம் இதெல்லாமே ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைக்கு மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு சிவபுராணம் சொல்வது இல்லைன்னா ஒலிக்க செய்வது மிகுந்த நன்மைகளையும் ஒரு மன அமைதியையும் இவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு காலை நேரத்தில் பகல் 12:45 வரை காலையில் மனநிலையில் அதிக கவனம் தேவை. பெரிய சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக புதிய முயற்சிகளில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் காலையில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள். மதியத்திற்கு பிறகு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மொத்தத்தில் இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது, திருமண வாழ்வில் அதிக அக்கறை விட்டு கொடுக்கக்கூடிய நிலை இவங்களுக்கு உதவக்கூடிய பலன். இதை புரிந்து கொள்வது, பேச்சில் உணவில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கும் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிற்கும் மிகுந்த ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு இன்றைய நாளுக்கான ஒரு பரிகாரமாக மூச்சு பயிற்சி செய்வது காலை நேரத்திலேயே இன்றைய நாள் முழுவதும் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியுடன் ஒரு நிதானத்தை கொடுக்கும். அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இன்றைய ஒரு நாளில் லாபஸ்தானத்தில் உள்ள சந்திரன் காலை நேரத்தில் இவங்களுக்கு சில நல்ல பலன்களை கொடுப்பார். மனதில் ஒரு தெளிவுடன் காலையிலேயே
முக்கியமான வேலைகளை முடித்துக் கொள்வது சிறப்பான நிலை. மதியத்திற்கு பிறகு தொழில் பணி தொடர்பான விஷயங்களில் அவசரம் இல்லாமல் எரிச்சல்கள் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். உணவிலும் அதிக கவனம் காட்டுவது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். திருமண உறவில் இவங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் உங்கள் துணையுடைய ஆரோக்கியம் 2 பேருமே பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு காலை நேரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பணி தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளையும் இடமாற்றம் தொடர்பான விஷயங்களுக்கு ஏற்றமான நிலைகளையும் கொடுப்பார். மதியத்திற்கு பிறகு சந்திரன் கேது சாரத்தில் சிம்மத்திற்கு மாறுவது சற்று விரயங்களில் அதிக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. ஆரோக்கியத்தையும் சிறிது அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல ஒரு பாதுகாப்பு. மன எண்ணங்களில் தேவையில்லாத ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பதற்கும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் ஹனுமன் வழிபாடு, துர்கை வழிபாடு இவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு காலையில் இருக்கக்கூடிய நிலை சற்று இவங்களுக்கு கிரக நிலை ஒவ்வாத நிலையாக இருப்பதாக, பாதக வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி நட்சத்திரம் மதியத்திற்கு பிறகு முக்கியமான விஷயங்களை நீங்கள் பிளான் செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பணியில் உள்ளவர்களும் சுய தொழிலில் உள்ளவர்களுக்கும் ஓரளவிற்கு சீரான வருமானம் இன்று இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் சுய தொழில் நண்பர்கள் இன்று ஒரு நாள் நிதானமும் அதிக எச்சரிக்கையும் ஒரு கண்காணிப்பாக உங்கள் தொழிலை இன்று கவனித்துக் கொள்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பகல் 12:45 பிறகு சந்திராஷ்டமம் முடிவது ஒரு பெரிய ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். இன்று மதியத்திற்கு பிறகு தொழில் மேன்மையான விஷயங்களும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் ஒரு லாபமான நிலையும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நிலை. இதனால் திருமண வாழ்வில் கூட மதியத்திற்கு பிறகு ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள். தொடர்ந்து அவரவர்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது தனுசு ராசிக்கும் அர்த்தாஷ்டம சனியினால் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு பகல் 12:45 பிறகு சந்திராஷ்டமமாக வரக்கூடிய நிலை இருப்பதனால் முக்கியமாக இன்று திருமண வாழ்வில் வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை மிக மிக அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது பெரிய ஒரு நன்மை. பணி தொழில் தொடர்பான வருமானம் ஓரளவிற்கு சீராகவே இருக்கும். தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்துவிட்டு செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு மதியத்திற்கு பிறகு திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கையும், மதியத்திற்கு பிறகு திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவருக்கு சின்ன ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப நீங்கள் சுதாரிப்பாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருவரும் அதிக கவனம் தேவை. உணவில் பேச்சில் அதிக நிதானம் கவனம். ரொம்ப ஒரு 6ஆம் வீட்டோடு உள்ள தொடர்பாக சந்திரன் காலையில் இருப்பது, மதியத்திற்கு பிறகு உள்ள சாரங்கள் வாழ்க்கை துணைக்கு சாதகம் இல்லாத நிலை. தொடர்ந்து கும்பராசி நண்பர்கள் எல்லாவற்றிலும் நிதானம், எங்கும் பொறுமை உங்களுக்கு உதவும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். இன்று முழுவதும் மீன ராசி நண்பர்கள் திருமண வாழ்வில் அனுசரித்து விட்டு கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். மதியத்திற்கு பிறகு தொழில் தொடர்பான முக்கியமாக பணியில் உள்ள நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் வந்தாலும் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து அமைதியாக செல்வது உங்களுக்கு பணியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பலனை கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் தேவை. ஓரளவிற்கு நீங்கள் எல்லா விஷயங்களிலும் பொறுமையையும் மன அமைதியையும் கடைபிடிப்பது லாங் ரன்னில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 வியாழக்கிழமைக்கான தினபலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.